Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Sonia Devi, a certified career consultant. உங்களோட career guidanceக்கு super spot. இந்த important notificationோட வந்திருக்கேன். Official notificationல M Pharmacy courseக்கு 2026 உண்டான application open ஆயிருச்சு. So see here. Click here to apply for M Pharmacy course for 2026-27 session. So அதுக்கு கீழேயே prospectus for admission to M Pharmacy course in Tamil Nadu government medical colleges and government quota seats in self-financing private institutions affiliated to the Tamil Nadu Dr. MGR Medical Universities அப்படிங்கிற ரெண்டு இந்த நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு இங்க இருக்கா. சோ இதுதான், மற்றது எல்லாமே வந்து MBBS BDS உண்டானது. சோ இது வந்து இங்க இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடுவீங்க. அதனாலதான் நான் இந்த வீடியோ இமிடியேட்டா போடுறேன். சோ மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் BSc நர்சிங்க்கு மேல இது கொடுத்திருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். M Pharm கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போட்டிருக்காங்க 12/8/2026 12 PM இருந்து இந்த அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கு. சோ 17 தான் லாஸ்ட் டேட், 5 PM, ஒன்லி 6 days. இந்த டைம்லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டைம்லைனுக்குள்ள நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடணும். சோ இங்க உங்களை லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்கன்னாவே வரும். ஸோ இது அதே மாதிரிதான் BSc நர்சிங் ப்ராஸ்பெக்டஸ் எப்படி நம்ம ஃபில் பண்ணுமோ, நான் நிறைய டெமோ வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு போய் பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வச்சு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. இது ஒவ்வொரு டேட்டாவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பக்கத்துல வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் இப்பவே வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோவும் M Pharmacy படிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் சினாரியோஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் ஆயிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் தெரியாம மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், என்னோட ஃபியூச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னுக்கு உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நான் இங்க உங்க நோட்டிபிகேஷன் மிஸ் ஆனா கூட அந்த டெலிகிராம் வாட்ஸ்அப்ல நான் வந்து இமிடியேட்டா போஸ்ட் பண்ணிடுவேன். அப்போ உடனே நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஒன்லி 6 days தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள போய் எல்லா டாக்குமெண்ட்ஸும் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பெஸ்ட். இப்போ நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸை உடனே ரெடி பண்ணிட்டு உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, வாங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் டீடைல்டா ஒரு இடம் பாத்திரலாம். ஃபார்மசி கோர்ஸ் இதோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து ₹1000 ஃபார் M Pharmacy கோர்ஸ். அடுத்தது இதோட நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு 12/8/2026 12 PM. அடுத்தது இதோட லாஸ்ட் டேட் வந்து எப்பனா 17/8 5 PM வரைக்கும் தான். அடுத்தது இப்ப ரேங்க் டிக்ளரேஷன், கவுன்சிலிங் டேட்ஸ் இது எல்லாமே லேட்டா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 23/8/2026 சொல்லியிருக்காங்க. ஸோ இது டென்டேட்டிவ், இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்டே டியூன்ட். என்னோட டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் என்னென்ன நோட்டிபிகேஷன் வருதோ அது வந்து இமிடியேட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேட்டை நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் .netல தான் வரும். ஸோ எப்பவுமே ஆஃப்டர் அப்ளிகேஷன் நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். M Pharmacy படிக்கணும்னா உங்களோட எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்க கண்டிப்பா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், தமிழ்நாட்டுல நேட்டிவிட்டி இருக்கணும், அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வாங்கியிருக்கணும். கண்டிப்பா எய்தர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், ஒன்னா அப்பாவோடதோ அம்மாவோடதோ கண்டிப்பா வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்தது நீங்க தமிழ்நாடு படிச்ச ஸ்டூடெண்ட், 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபார்மசி வரைக்கும் முடிச்ச ஸ்டூடெண்ட் இருந்தா கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும். இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம அப்படி நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களை ஓப்பன் கேட்டகரியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இப்ப பாத்தீங்கன்னா UG கோர்சஸ்க்குலாம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்கு டைம்லைன் கொடுத்தாங்க, மறுபடியும் அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஆனா இந்த M Pharmacy கோர்ஸ்க்கு லேட்டரா நீங்க சப்மிட் பண்ணா அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. வில் நாட் பி அக்செப்டட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கண்டிப்பா அப்லோட் பண்ணிருக்கணும் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு, அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோ ஏதாச்சும் டிரைவிங் லைசன்ஸோ இல்ல ஓட்டர் ஐடியோ பாஸ்போர்ட்டோ இல்ல காப்பி ஆஃப் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு அண்ட் ஸ்கூல் சர்டிபிகேட். இதுல ஏதாச்சும் நீங்க ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது டிவைஸ், இப்ப நீங்க அதர் கவுன்சில்ல படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் ஃப்ரம் தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியில எடுத்த ஸ்டூடெண்டா நீங்க இருக்கணும். உங்களோட
பி ஃபார்மசி மார்க்ஸ் வந்து 55%க்கு லெஸ்ஸா இருக்கக்கூடாது ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு. அடுத்தது 50%க்கு கீழே குறையாம இருக்கக்கூடாது எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. அப்பதான் அவங்க வந்து எம்ஃபார்மசிக்கு எலிஜிபிள். ஓகே, யாச்சும் நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சிருந்தாலோ இல்ல பிஜி அப்ளை பண்ணியிருந்தாலோ அவங்க வந்து நாட் எலிஜிபிள். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க கட் ஆஃப் டேட்ல நீங்க செலக்ட் ஆகி நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அடுத்த 2 இயர்ஸ்க்கு நீங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ற இந்த எம்ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியாது. அதே மாதிரி சர்வீஸ் கேண்டிடேட்ஸும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். அவங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஒர்க் பண்ணவங்களோ இல்ல இஎஸ்ஐல ஒர்க் பண்ணவங்களோ இல்ல டைரக்டர் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரோல்ல ஒர்க் பண்ணவங்களோ 2 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும் அப் டு 31/3/2026. இங்கே டேட் கொடுத்துட்டாங்க 31/3/2026. ஸோ அப் டு திஸ் 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும், அவங்க தான் எலிஜிபிள். ஓகே, அதே மாதிரி நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து டெம்பரரி கேட்டகரியா இருந்தாலோ பிரைவேட் செக்டரா இருந்தாலோ அவங்கள ஓப்பன் கோட்டாவா கன்சிடர் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா அவங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ வந்து கிடையாது, ஃப்ரீ. ஆனா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா சப்மிட் பண்ணிடணும். அடுத்தது ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா சப்மிட் பண்ணும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னா நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ட்ராக இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் கரெக்டா சப்மிட் பண்ணிருங்க. ஓகே, மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட், நீங்க தப்பான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டாலோ கரெக்டான பர்டிகுலர்ஸ் கொடுக்கலினாலோ உங்களுக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களுக்கு இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதை தான் சொல்றாங்க. ஒன்லி செலக்டட் கேண்டிடேட்ஸ் தான் வந்து அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்டே வருவாங்க. ஓகேவா, அதே மாதிரி சர்வீஸ் கேண்டிடேட்டுங்கிறது வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும், 2 இயர்ஸ் கண்டிப்பா ஒர்க்கா இருக்கணும், லீவ் இருக்கக்கூடாது, காமன்சேட்டரி லீவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. எம்ஃபார்மசி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சப்மிட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பி ஃபார்மசி டிகிரி சர்டிபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் பாஸ் சர்டிபிகேட் அந்த யூனிவர்சிட்டியை கொடுத்தது. அடுத்தது ஃபர்ஸ்ட் இயர் டு லாஸ்ட் இயர் செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட்ஸ். அடுத்தது வந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஃப்ரம் த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில், அதை வந்து சப்மிட் பண்ணோம். அதோட பி ஃபார்மசி டிகிரி சப்மிட் பண்ணோம், வேலிட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், அடுத்தது டிசி ஆஃப் ஸ்கூல் அண்ட் டிசி ஆஃப் காலேஜ் எல்லாமே சப்மிட் பண்ணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இல்லாம வேற யூனிவர்சிட்டியில படிச்சா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வாங்கி சப்மிட் பண்ணணும். அட்டம் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வித் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும். இதே சர்வீஸ் கேண்டிடேட் இருந்தா போஸ்டிங் ஆர்டர் ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா சப்மிட் பண்ணிக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இஸ் மேண்டேட்டரி, கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும். ஓகே, ஆஃப் த கோர்ஸ் என்ன, இதோட எக்ஸாம் டேட்டை வந்து சொல்லிக்கிறாங்க. இது டென்டேட்டிவ், இதுவே இருக்கலாம், இது சேஞ்சும் ஆகலாம். கண்டிப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஃப்லைன் தான், இது சென்னையில நடக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஹால் டிக்கெட் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க, அவங்க இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஹால் டிக்கெட் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்கு வர முடியும்னு சொல்றாங்க. 9:30 AM எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருக்கணும். 15 minutes பிஃபோரே எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துடணும். 30 minutes லேட்டரா வந்தீங்கன்னா அவங்க வந்து அலௌடு கிடையாது. அதே மாதிரி இங்க என்னென்ன எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் பேஜஸ், செல் ஃபோன்ஸ், டைரி, பென்சில், பென்னு எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ டோட்டல் 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா இருக்கும். இது ஏபிசிடின்னு 4 ரெஸ்பான்சஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் 4 ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து அனக்ஷர் 9ல கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து 1 மார்க் கேரி ஆகுது. இதுல நோ நெகட்டிவ் மார்க், ஸ்டூடெண்ட்ஸ் நோ நெகட்டிவ் மார்க். ஓகே, ஸோ இந்த 125 மார்க்ஸை வந்து 90 மார்க்ஸா கம்ப்யூட்டர் பண்ணிருவாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ இந்த கேண்டிடேட்டோட புக்லெட் கொடுப்பாங்கல்ல, அந்த புக்லெட் வந்து கொஸ்டின் புக்லெட்டை நீங்க திரும்பி எடுத்துட்டு வர்றதுக்கு ஆகாது, அங்கேயே வந்து சப்மிட் பண்ணிடணும். அதோட போட்டோ காப்பியோ இல்ல அது ஆன்சர் ஷீட்டோ ஆன்சருக்கு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இது ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க.
ஓகே, மார்க்ஸ் ஃபார் 90 வில் பி டிஸ்பிளேட் ஆன் த ஃபாலோயிங் வெப்சைட். ஸோ இந்த 90க்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நெட்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் போட்டுருவாங்க. அடுத்தது இப்போ உங்களுக்கு என்ன மார்க்கோ வருதோ அதைத்தான் நீங்க வச்சுக்கணும். அதை வந்து ரீசெக்கிங்கோ ரீஎவல்யூஷனோ ரீடோட்டலிங்கோ கிடையாது அந்த ஆன்சர் சீட். அதே மாதிரி ஆன்சர் கீஸும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஹில்லி ஏரியாஸ்ல ஒர்க் பண்ற யாராச்சும் ஸ்டாஃபோ அதாவது சர்வீஸ் கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா 2 மார்க்ஸ் பெர் இயர். ஸோ 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்து வரும். இது வந்து ஒன்லி ஃபார் ஹில்லி ஏரியா ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும். எப்படி வந்து அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, ஃபைனல் செமஸ்டர் இல்லைன்னா பி ஃபார்மசியில யாரெல்லாம் வந்து அரியர் அதிகமா வைக்காம இருந்தாலோ இல்ல கம்மியான அரியர் வச்சிருந்தாலோ, அடுத்தது வந்து சீனியாரிட்டி இன் ஏஜ், யாரு சீனியாரிட்டி அதிகமா இருக்காங்களோ அவங்களது, அப்புறம் அதிக மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல, இது வந்து டை பிரேக் மாதிரி நிறைய செலக்ஷன் கிரைட்டீரியால வச்சு அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த 3 வேஸ்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் செலக்ஷன் கேண்டிடேட் வந்து ₹500 கொடுத்து கவுன்சிலிங்க்கு போகணும். அதே மாதிரி தான் அதே சமயத்துல சீட் வந்து அலாட் ஆனதுக்கு அப்புறம் ₹5000 பே பண்ணணும். அதே மாதிரி தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லயும் ₹5000 பே பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா இன் பிட்வீன் 2 இயர்ஸ் கோர்ஸ் இதுல எங்காச்சும் நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு 1,50,000 நீங்க வந்து பெனால்ட்டி பே பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த காஸ்ட் ரிசர்வேஷன்ல தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எடுப்பாங்க. ஸோ இது வந்து 100% ரிசர்வேஷன். ஸோ இதுல தான் எடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி 5% இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்பெஷல் கேட்டகரி என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்குங்களோ அவங்களோட செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலி இம்பார்ட்டன்ட் ஏரியா, நீங்க எம் ஃபார்மசி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீ பெர் இயர் வந்து ஒன்லி 10,000. அதே வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா ₹75,000 பெர் இயர். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே வந்து நீங்க ஸ்டூடெண்டா எஸ்சி எஸ்டி இருந்து கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருந்தா உங்களுக்கு 2,50,000 உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ₹2,50,000 கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த டியூஷன் ஃபீஸ், கேம், யூனியன், லைப்ரரி, மேகசின், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எந்த ஃபீமே வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து காலேஜ்ல வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க, மேம் இது எங்க போய் அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு. இது நீ காலேஜ் போய் ஜாயின் பண்ணோடனே இந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னாவே அவங்களே வந்து எந்த ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஒன். சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து சேலரி பிளஸ் ஸ்டைபண்ட் அஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் வச்சு கொடுப்பாங்க. அதே நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எம் ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அது வந்து அஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர். ஓகே, அதே மாதிரி இங்க செக்யூரிட்டி அமௌண்ட் 5 lakh வந்து இன்ஃபர்மேஷனை ஒரு இடம் செக் பண்ணிக்கிங்க. சர்வீஸ் கேண்டிடேட்டும் நான் சர்வீஸ் கேண்டிடேட்டும். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் வேக்சின் கண்டிப்பா போடணும். ராகிங் நாட் அலவுட். இந்த அனக்ஷர்லாம் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன மாதிரி ஹில்லி ஏரியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அந்த 2 மார்க்ஸ் சொன்னல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரியாரு அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸா சொல்லி அதுல எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வரும்னு சொல்லிக்கிறாங்க. இது கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். உங்களோட போட்டோகிராஃப்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க சொல்லியிருக்காங்க. இதுல அப்ளை பண்றவங்க எல்லாமே வந்து பாத்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல எத்தனை சீட் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபார்மாசூட்டிக்ஸ்க்கு 10 சீட் இருக்கு, ஃபார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு 10 சீட் இருக்கு, ஃபார்மகோக்னாசிக்கு 10 சீட் இருக்கு, ஃபார்மகாலஜிக்கு 10 சீட் இருக்கு, டோட்டல் 40 சீட்ஸ் இருக்கு. மதுரை மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஃபார்மாசூட்டிக்ஸ் 10 இருக்கு, ஃபார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு 4 இருக்கு, ஃபார்மகாலஜிக்கு 10 இருக்கு, ஃபார்மகாலஜிக்கு சீட் கிடையாது. டோட்டலா வந்து 24 சீட்ஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா 64 சீட்ஸ் தான் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த சீட் கன்ஃபார்ம், இதுக்கப்புறம் ஆட் ஆனாலும் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை ஆட் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். ஓகே, ஸோ இங்க வந்து என்னென்ன கம்யூனிட்டிஸ் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. சில இந்த கம்யூனிட்டி ஃபுல்லா முடிச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 125 மார்க்ஸ் சொன்னா அந்த 125 மார்க்ஸ்க்கு ஸோ என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. 125 மார்க்ஸ்க்கு இதெல்லாம். ஓகே, இது கண்டிப்பா செக் பண்ணிக்கிங்க. ஃபார்மசியூட்டிக்ஸ் 1க்கு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பிசிக்ஸ்
physical pharmaceutics 8 question, industrial pharmacy 4, 7, biopharmaceutics and pharmacokinetics 4, novel drug delivery system 2, pharmaceutical biotechnology 2, pharmaceutical microbiology 3, pharmacy practice 2, pharmaceutical jurisprudence 2, pharma marketing management and pharmaceutical regulatory science 4, pharmaceutical engineering 3, pharmaceutical analysis 4, instrumental methods of analysis 5, advanced instrument techniques 2, quality assurance 2, pharmaceutical inorganic chemistry 2, pharmaceutical organic chemistry 1, 2 and 310, for medicinal chemistry 1, 2 and 310, and computer aided drug design 2, pharmacology 1, 2 and 311, pharmacovigilance 2, experimental pharmacology 2, pharmacy, phytochemistry 1 and 2, 10, herbal drug technology 2, quality control and standardization of herbals 2, human anatomy 3. ஸோ இந்த மாதிரி physiology, biochemistry, social and preventive pharmacy, pathophysiology, computer applications in pharmacy, biostatics and research methodology. ஸோ இது எல்லாத்துக்கும் எவ்வளோ மார்க்ஸ் இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா 125 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இதுல எல்லாம் நீங்க தரவாயிரணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட எக்ஸாம் கொஸ்டின்ஸ், இதுல இருந்தா எடுப்பாங்க அந்த 125 கொஸ்டின்ஸும். எம்ஃபார்மசி பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இப்ப கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் எம்ஃபார்மசிக்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாலோ பண்ணி உடனே இதுக்கு ஆக்ஷன் எடுங்க. நல்லா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், கவர்மெண்ட் சீட்டு. அதையும் இல்லாம நிறைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் லிஸ்ட் இன்னும் கொடுக்கல. அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் லிஸ்ட் கொடுத்த உடனே சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்தனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.